ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு ஆணி மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஆணி மாதத்துல 3 மாத கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. முதல் மாதம் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி 6வது மாதம், அதாவது 15 ஜூன்ல இருந்து 16ஆம் தேதி ஜூலை வரைக்கும் இந்த ஆணி மாதம் இருக்கு. மாதத்தின் முதல் நாளே சூரியன் பயிற்சி ஆகிறார். அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறார். அடுத்து 23ஆம் தேதி ஜூன் மாதம் புதனாகப்பட்டவர் பயிற்சி ஆகிறார். புதன் பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகி வர்றார். சுக்கிரனாகப்பட்டவர் ரிஷப ராசிக்கு, தன்னுடைய சொந்த வீடான அந்த ரிஷப ராசிக்கு 30ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சியாகி வர்றார். இந்த கிரகங்கள் தான், இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகங்கள். இந்த மாதத்துல ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போது, என்னென்ன ஒரு மாற்றங்களை இந்த ராசி அன்பர்கள் அனுபவிக்க போறாங்க அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு ராசியிலேயே புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றார். விரய ஸ்தானாதிபதி 23ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு வர்றார். விரையாதிபதி வராரு, என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு மனக்குழப்பம் அடையாதீங்க. கடகராசி அன்பர்களுக்கு என்ன தேவைகள் நிறைவேறினாலும் அதுல ஒரு சின்ன ஒரு குறைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க மனதை எப்போதுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாத ஒரு சூழல்ல தான் இந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க. கணவன் மனைவியினுடைய ஒரு திருப்தி அடைய வைக்க முடியாது. மனைவி கணவனுடைய ஆசைகளை நிறைவேற்ற முடியாது. குழந்தைகள் பெற்றோர்களினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாது. பெற்றோர்கள் குழந்தைகளினுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாது. இந்த மாதிரியாகலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த உறவுகள்லயே அதிகப்படியான முரண்பாடுகள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எப்போதுமே இருக்கும். இப்ப இந்த ஆணி மாதத்துல விரையாதிபதி உங்களுடைய ராசிக்கே வராரு. விரையாதிபதி வராரு அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு நிறைய ஒரு செலவுகளை முன்கூட்டியே நீங்க பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ஆணி மாதத்துல உங்களுக்கு செலவுகளை பத்தி நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. எத்தனை மாதம் நீங்க ரொம்ப அமைதியா இதெல்லாம் செலவே பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விரய செலவுகளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்துல அதை பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. வாரத்துல 3 நாள் வெளியில சாப்பிடுறது, அடுத்து பாத்தீங்கன்னா தேவையான ஒரு வசதிகளை செஞ்சுக்கிறது வீட்டுல, இந்த மாதிரி எல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விரய செலவுகளை அடிக்கடி பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஆணி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு. உங்களுடைய 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது அப்படின்னாலே செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல எப்போதுமே ஒரு எரிச்சல்களை உங்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த ஒரு மாதம் உங்களுக்கு அந்த மாதிரியா இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை தேவையில்லாம இரிட்டேட் பண்ணுவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம உங்களை உசுப்பேத்தி இதை செய்ய வைப்பாங்க, தேவையில்லாத விஷயங்களை செய்ய வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். நீங்க என்ன அமைதியாக போனாலும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய கோபத்தை சீண்டிக்கிட்டே இருப்பாங்க. கடகராசி அன்பர்களை சாதாரணமா கோபப்படவே வைக்க முடியாது. ஆனா இந்த ஆணி மாதம் உங்களுடைய கோபத்தை வெளியில கொண்டு வருவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் நம்ம குடும்பத்தார்கள், அதாவது கடகராசியின் குடும்பத்தார்களே செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருங்க. உங்களுக்கு தேவையான சில பிரச்சனைகள் தீர்வு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் டிவோர்ஸ் வழக்குல இருக்கிறவங்க அதிகப்படியாக அதுல இருந்து கொஞ்சம் முரண்பாடோட வெளியில வருவதற்குண்டான ஒரு நேரம். கொஞ்சம் இழுபறியா இருக்கக்கூடிய இந்த உறவுகள் கூட இந்த மாதத்துல பிரியக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய விரய ஸ்தானத்துல, அதாவது 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார். தனாதிபதியும் குடும்பஸ்தானாதிபதியும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதியும் ஆகப்பட்ட அந்த குருவும் சூரியனும் உங்களுடைய விரய ஸ்தானத்துல இருக்கிறதுனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி நிறைய ஒரு விரய செலவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்காக அதிகப்படியான செலவுகள் செய்யறது, இது எல்லாமே அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. குழந்தைகளுக்கு தேவையான சில நெசசரியான
ஒரு செலவுகளை பண்றது, வெளிநாட்டுல போய் படிக்க வைக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றுறது, அவங்களுக்கு காலேஜ்ல அட்மிஷன் போடுறது, லட்சக்கணக்கான பணங்களை கொடுத்து, அதுதான் அங்க அந்த குரு செய்ய போறாரு. லட்சக்கணக்கான பணங்களை போட்டு உங்களுடைய குழந்தைகளுக்காக அவர்களுடைய எதிர்காலத்தை அமைக்கிறது, இது எல்லாமே இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கிறது. குழந்தைகளுக்கு இந்த கடகராசி அன்பர்கள் தன்னுடைய முழு சேமிப்பையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். எத்தனை வருஷமாக 10 வருஷமாக சேமிச்சு வச்ச பணத்தை அந்த குழந்தையினுடைய திருமணத்திற்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரம். அதனாலதான் முதல்லயே சொன்னேன், கடகராசி என்பர்கள் இந்த ஆடி மாதத்துல செலவை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. கடகடன் எல்லா செலவுகளையும் செய்யக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஷேர் மார்க்கெட்ல நல்ல ஒரு அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமா பண்ணலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறாரு இல்லையா, அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், இந்தியால பிறந்து வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்லயோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது பல மடங்காக உங்களுக்கு ஒரு இன்கம் வர்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்புல அதிகப்படியான சிக்கல்கள் இந்த மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு தீரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். வெளிநாட்டுல பெரிய அளவுல கடன்ல மாட்டிருப்பீங்க, இதுதான் அதுதான் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துல போய் அந்த விஷயத்தினால அந்த கடன்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல போய் மாட்டக்கூடிய அளவிற்கு இருக்கும். அது எல்லாமே இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. நம்ம நாட்டுல வேலை செய்யக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ராசியிலேயே அந்த புதன் இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை விட்டவங்க எல்லாருமே வெளியூர் இடத்திற்கு போய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிரமப்பட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை ஒண்ணு, ஆனா உங்களுக்கு கிடைச்ச வேலை ஒன்றாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த வேலை வாய்ப்புகள்ல ஒரு சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஆணி மாதம் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்புகளை பொறுத்து, அந்த தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து இப்போ இந்த கிரக சாரங்கள், அதாவது கோச்சார கிரகங்களினுடைய சாரங்கள் எந்த மாதிரியாக வேலை செய்ய போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வச்சோம்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த குழந்தைகள் ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க. முதல்ல நியூமராலஜி படி எதுக்காக பேர் வைக்கிறோம், நமக்கு என்னைக்குனாலும் நமக்கு உதவுற ஒரே ஒரு ஆயுதம் நம்மளுடைய நாலேஜ் மாத்திரம் தான். அந்த நாலேஜ் அப்படின்றது இந்த நியூமராலஜி படி பேர் வைக்கும் போதுதான் நமக்கு முழுமையாக கிடைக்கும். எதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி அந்த பேர்லாம் வைக்கிறோம், நியூமராலஜி பேர்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, நீண்ட கால தசாபுத்திகளின் அமைப்பை வைத்து இவர்களுக்கு நாலேஜ் தரக்கூடிய கிரகங்களின் அமைப்பை பொறுத்துதான் நம்ம அவங்களுக்கு அந்த பேர்களை நியூமராலஜி படி வச்சு கொடுக்குறோம். அத மாதிரி வைக்கணும் விருப்பப்படுறவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.